வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க. ஆல்ரெடி சிக்கன் குழம்பு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருப்பேன், ப்ரெஷர் குக்கரில் எப்படி குழம்பு செய்கிறதுன்னு. ஸோ தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு. இதிலே நம்ம பாதி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம், பாதி ஒரு மசாலாவாக ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு மசாலாவாக ரெடி பண்ண போகிறோம். மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி, அப்புறம் 10 பல் பூண்டு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். அடுத்து பட்டை ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து அன்னாச்சி பூ 1, அடுத்து கிராம்பு 2 சேர்த்துருக்கேன். கிராம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். அடுத்து கொஞ்சமாக கடல் பாசி. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவை சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், அது இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் இதில் படுற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். தனியாத்தூள் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இப்போ சேர்க்கல, இல்லைன்னா அந்த மசாலாவோட சேர்த்து தனியாகவும் அரைச்சிருந்துருக்கலாம். தனியாத்தூள் சேர்த்துட்டு அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்களா நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் தான் இப்போ சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. அடுத்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.